ஆதி திருச்சபை உண்டான நாட்களில் எருசலேம் நகரத்தில் ஒரு மிகப்பெரிய கலகம் உண்டாயிற்று. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இதை குறிப்பிடுகிறது. அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. அதே அதிகாரத்தில் 38, 39 வசனங்கள் சொல்லுகிறது, நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலைபாதகரை வனாந்திரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். ஒரு ரோம சேனாதிபதி பவுலை பார்த்து இப்படிதான் சொல்றாரு, நீ எகிப்தியன் அல்லவா அப்படின்ட்டு. அடுத்த வசனத்துல, அதற்கு பவுல், நான் சிலிசியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன், ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான் அப்படின்னு வாசிக்கிறோம். 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, தன்னை பிடித்து வைத்திருக்கிற சேனாதிபதிக்கு முன்பாகவும் அதற்கு காரணமாயிருந்த யூதர்களுக்கு முன்பாகவும் பவுல் தன்னை குறித்து அறிமுகம் செய்கிறார். நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே, எருசலேம் நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் அப்படின்ட்டு தன்னை குறித்து ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை கொடுக்கிறார். அந்த விளக்கத்துக்குள்ள ஒரு மனிதனுடைய பெயரை பயன்படுத்துகிறார். அந்த மனிதன் தான் கமாலியேல். அந்த கமாலியேலை குறித்து பவுல் சொன்னது, இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து அப்படிங்கிற வார்த்தை. கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படின்னா, கமாலியேலுடைய பாதத்திலே அமர்ந்து நான் பாடங்களை கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறது தான். பரிசுத்த வேதாகமத்துடைய புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்களை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். இவர் அநேக சபைகளுக்கு பாடம் எடுத்தார். எப்படி ஒரு சபை நடத்த வேண்டும், எப்படி ஒரு சபை நடத்தக்கூடாது, எப்படி ஒரு ஊழியன் இருக்க வேண்டும், எப்படி ஒரு ஊழியன் இருக்கக்கூடாது என்று. ஆனால் இந்த பவுலுக்கே பாடம் எடுத்தவர் கமாலியேல் என்பது ஆச்சரியமான ஒரு செய்தி. இப்படி பவுலுக்கே பாடம் எடுத்த அந்த கமாலியேல் என்பவர் யார்? அவரை குறித்த வரலாற்று செய்திகள் என்ன? அவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஆச்சரியமான செய்திகள் என்ன? கமாலியேல் என்கிற பெயருக்கு தேவனுடைய பரிசு அல்லது கர்த்தருடைய வெகுமதி என்று அர்த்தம். யூதர்களுடைய பாபிலோன் சிறையிருப்புக்கு பின்பாக தோன்றிய பரிசேய கூட்டத்தில் இவரும் ஒருவராக இருக்கிறார். அதே சமயத்தில் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற ஒரு போதகராகவும் இந்த கமாலியேல் இருக்கிறார். இந்த கமாலியேல் ஜனங்கள் மத்தியில கனம் பெற்ற நியாய சாஸ்திரி என்று அழைக்கப்படுகிறார். இதற்கு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் ஆஃப் தி லா என்பது அந்த பட்டம். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை உபதேசிக்கிற அந்த போதகர்கள் எல்லாருமே ரப்பி என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த ரப்பி என்பதற்கு போதகர் அல்லது என் ஆசாரியன் என்பது அர்த்தம். ரப்பி என்பதே ஒரு உயர்ந்த நிலை. அப்படி ரப்பி என்கிற நிலையை காட்டிலும் உயர்ந்த மனிதர்களை ரப்பான் என்று அழைப்பார்கள். இந்த ரப்பான் என்கிற வார்த்தைக்கு என் ஆசிரியன், மை டீச்சர் என்பது அர்த்தம். ரபிகளுடைய வரலாற்றில் 7 ரபிகள் மட்டும்தான் இந்த ரப்பான் என்கிற உயர் மதிப்பை பெற்றவர்கள். அதுல ஒருவர் தான் இந்த கமாலியேல். இந்த கமாலியேலுடைய அப்பா யாருன்னு கேட்டீங்கன்னா சிமியோன். எந்த சிமியோன்? இந்த சிமியோனை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்துக்கு போகணும். இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் விவரிக்கப்படுகிற நிகழ்ச்சியில யோசேப்பும் மரியாளும் குழந்தையாக பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தூக்கி கொண்டு எருசலேம் தேவாலயத்துக்கு போறாங்க. நியாயப்பிரமாணம் சொல்லுகிற எல்லா முறைகளையும் நிறைவேற்றுவதற்கு முதலில் பிறந்திருக்கிற ஆண் குழந்தை தேவனுக்குரியது என்று தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு சென்று அங்கே புறா அல்லது புறா குஞ்சுகளை பலியிட்டு நியாயப்பிரமாணம் சொல்லுகிற பலி முறைகளை நிறைவேற்றுவதற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விருத்தசேதனம் செய்வதற்கும் பெயர் சூட்டுவதற்கும் அங்கே அழைத்து செல்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த சிமியோன் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எருசலேம் தேவாலயத்துக்கு வருகிறார். இந்த சிமியோனை பற்றி வேதம் அறிமுகம் செய்கிறது. இவர் நீதியுள்ளவர், தேவ பக்தியுள்ளவர், பரிசுத்த ஆவி அவர் மேல் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவருடைய பல்வேறு விதமான வெளிப்பாடுகளை பெற்று உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டன என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரித்து இஸ்ரவேலின் ஆறுதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அறிக்கையிட்டவர். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று அறிக்கையிட்டவர். மொத்த யூத மக்களும் எங்களுக்கு ஒரு ஆறுதல் வரும், மேசியா வருவார் என்று காத்திருந்த பொழுது இந்த சிமியோனுக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். இப்பொழுது தேவாலயத்துக்கு போ, அங்கே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆறுதல் வருகிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு வந்து அந்த இஸ்ரவேலின் ஆறுதலாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் கைகளிலே ஏந்தி தேவனை புகழ்ந்து துதித்தவர் தான் இந்த சிமியோன். இந்த சிமியோனும் ஒரு ரபியாக இருக்கிறார்.
அதாவது நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற ஒரு போதகராக இருக்கிறார். இந்த சிமியோனுடைய அப்பா கமாலியேலுடைய தாத்தா யாருன்னு கேட்டா ஹில்லல் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதர். இவரும் ஒரு ரபியாக இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை பாடமாக போதிக்கிற ஒரு போதகராக இருக்கிறார். இந்த ஹில்லல் சனகரிப் சங்கத்தினுடைய பிரசிடென்ட், தலைவராகவும் இருக்கிறார். இவைகளின்படி பார்த்தோம்னா இந்த ஹில்லல் என்கிற தாத்தா, சிமியோன் என்கிற தகப்பன், கமாலியேல் என்கிற மகன், 3 பேருமே ரபிக்கள், நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற போதகர்கள், சமூகத்தின் உயர் நிலையில் இருந்தவங்க, ஆலோசனை சங்கத்தின் தலைவராக, உறுப்பினர்களாக, மிக முக்கிய அங்கத்தினர்களாக இருந்தவங்க. யூதர்களுடைய ஆலோசனை சங்கம் கிட்டத்தட்ட ஒரு நீதிமன்றம் போல. அந்த நீதிமன்றத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி நீதி செய்கிற தலைவர்களாக, உறுப்பினர்களாக இந்த குடும்பமே இருந்து வருகிறது, வம்சாவளியாக இருந்து வருகிறது. இந்த பதிவில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கமாலியேல் என்கிற ரபி ஆலோசனை சங்கத்தின் மிக முக்கிய உறுப்பினர். அதுவும் குறிப்பா திபேரியு ராயன், கலிகுலா, கிளவுதியு ராயன், அந்த 3 பேரரசர்கள் வாழ்ந்த காலத்துல யூதர்களுடைய ஆலோசனை சங்கத்தின் மிக முக்கிய உறுப்பினராக இருந்தவர். இதுல மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், கமாலியேல் ஆலோசனை சங்கத்தினுடைய மிக முக்கிய உறுப்பினராக இருந்த இந்த காலத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். அந்த காலகட்டத்தில் இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருந்தால் சிலுவை மரணத்தை தவிர்த்திருக்கலாமே. இவருடைய தகப்பன் சிமியோனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிகிறது. இவர்தான் மேசியா, இவர்தான் இஸ்ரவேலின் ஆறுதல் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கரங்களில் ஏந்தி பிதாவாகிய தேவனை புகழ்ந்தவர், ஸ்தோத்தரித்தவர், யோசேப்பையும் மரியாளையும் ஆசீர்வதித்தவர், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்தவர். அப்போ தகப்பனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிகிறது, மகனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரியவில்லை. இப்படித்தான் யூதர்களில் அநேகம் பேர் தங்களுக்கு மேசியாவாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள தவறி போனார்கள். ஆனால் கமாலியேல் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த 2 பேருக்கும் நடுவே நின்ற ஒரு மனிதனை போல காணப்படுகிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பேதுருவும் யோவானும் கைது செய்யப்பட்டு ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக கொண்டு வரப்படுறாங்க. அப்போ ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன திட்டம் போடுறாங்க அப்படின்னா, இந்த பேதுருவையும் யோவானையும் கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் போடுகிறாங்க. அப்போ இந்த கமாலியேல் எழுந்து எல்லாருக்கு முன்பாக சொல்லுகிறார், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனுடைய போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்று ஆலோசனை சொல்வதை அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 38, 39 வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். இந்த கணம் பெற்ற நியாயசாஸ்திரி, இந்த கணம் பெற்ற ரபி, இந்த கணம் பெற்ற ரப்பான் இப்படி ஆலோசனை சொன்னபோது மொத்த ஆலோசனை சங்கமும் அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து பேதுருவையும் யோவானையும் மிரட்டி எச்சரித்து அனுப்பிவிட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்படுவதற்கு முன்பாக இந்த கமாலியேல் கிட்ட தான் ஒரு மாணவராக நியாயப்பிரமாணம் முழுமையும் படித்திருக்கிறார். இதை ஒரு பெருமையாகவும் பவுல் சொல்லுகிறார், நான் கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்தவன் அப்படின்ட்டு. ஏன்னா கமாலியேல் அப்படிங்கிற பெயரை சொன்னாலே அந்த எருசலேம் நகரத்தில் ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும். ஆகவே அந்த யூதர்கள் தனக்கு ஒரு தீங்கும் செய்துவிடக் கூடாது என்று, தன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று, தான் யார் என்று அவர்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த கமாலியேலின் பெயரை பயன்படுத்துகிறார். நான் கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்தவன். இந்த கமாலியேல் எருசலேம் அழிக்கப்படுவதற்கு 18 ஆண்டுகளுக்கு முன்பாக கிபி 70ஆம் ஆண்டு மரித்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இந்த கமாலியேலுக்கு சிமியோன் என்கிற பெயர்ல ஒரு மகன் இருந்திருக்கிறார், ஒரு மகளும் இருந்திருக்கிறார். பொதுவாகவே யூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தங்களுடைய தகப்பன் பெயரை தான் மகனுக்கு வைப்பாங்க. அப்படி கமாலியேல் தன்னுடைய தகப்பன் நீதிமான், பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தவர், தீர்க்கதரிசி, ரபி, அவருடைய பெயரை தன்னுடைய மகனுக்கு சூட்டி இருக்கிறார். அவருக்கு ஒரு மகளும் உண்டு. சில கிறிஸ்தவ மரபுகளின்படி இவருடைய மகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவத்தை தழுவினார் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் கமாலியேலை பற்றி இன்னும் ஒரு மிக முக்கியமான ரகசிய செய்தி ஒன்று உண்டு. எப்படி நிக்கோதேமு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ரகசிய சீஷராக இருந்தாரோ, அதே போல இந்த கமாலியேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ரகசிய சீஷராக இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆதி திருச்சபை நாட்கள்ல ஸ்தேவான் கல்லால் அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் என்பது நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அந்த குறிப்பிட்ட சமயத்துல ஸ்தேவானுடைய மரணத்துக்கு துக்கம் கொண்டாடுகிற விதமாக நிக்கோதேமு மற்றும் கமாலியேல் இருவரும் மரித்து போயிருந்த ஸ்தேவானுடைய சடலத்துக்கு அருகே நின்று துக்கம் கொண்டாடுவதை போன்ற ஒரு ஓவியம் அந்த காலகட்டங்களில் யூதர் மத்தியிலே மிக பிரபலமாக இருந்து வந்தது. இதன் அடிப்படையிலேயும் கிறிஸ்தவ மரபுகளின்படியேயும் ஒரு செய்தி உண்டு. கமாலியேல் பின்னாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதை ரகசியமாக வைத்திருந்தார். அதை ஏன் ரகசியமாக வைத்திருந்தார் அப்படின்னா, இவர் ஆலோசனை சங்கத்தில் மிக முக்கியமான உறுப்பினராக இருக்கின்றபடியினாலே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மற்ற சீஷர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பிற யூதர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கும்படியாகவும் பிரச்சனைகள் வரும்போது காப்பாற்றும்படியாகவும் இவர் அதனை ரகசியமாகவே வைத்திருந்தார் என்று கிறிஸ்தவ மரபு செய்திகள் சொல்லுகின்றன. ஆனாலும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது எல்லாம் புனைவு செய்திகள், கற்பனை செய்திகள் என்று சொல்லுவார்கள். அது கற்பனையோ உண்மையோ, இந்த கமாலியேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு நீதிமானுக்குரிய பரிசுத்தவானுக்குரிய நல்வாழ்வை வாழ்ந்திருந்தால் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு சித்தமானால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய கிருபையினாலே பரலோகத்துக்கு போனா இந்த உண்மைகள் எல்லாம் நிச்சயமா நமக்கு வெளிப்படும். இப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பாடம் எடுத்த கமாலியேல் என்கிற ரபான் ஒரு நியாயசாஸ்திரி, இவரை பற்றிய இவ்வளவு செய்திகள் பரிசுத்த வேதாகமத்திலையும் யூதர்களுடைய மரபுலையும் கிறிஸ்தவ மரபுகளிலையும் உண்டு. இந்த பூமியிலே மேசியாவாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படித்தவர்கள், படிக்காதவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், எல்லா விதமான மனிதர்களுக்கும் அவர்தான் இரட்சகர், அவர்தான் மேசியா, அவர்தான் பரிகார பலி. இதை மனதார ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மட்டுமே ரட்சிக்கப்படுகிறார்கள், பரலோகத்துக்கு செல்லுகிற நித்திய வாழ்வை சுதந்திரிக்கிற பாக்கியவான்களாக மாறுகிறார்கள். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.